இப்போது நம்ம இதில் ஹவு மெனி ட்ரையாங்கிள்ஸ் அப்படிங்கிற ஒரு கொஷின்ஸை பற்றி பார்க்கலாம். இப்போ பேசிக்காக இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துட்டு அதில் இந்த மாதிரி ரெண்டு சைடு ஈக்குவலாக இங்கேருந்து டைசெக்ட் ஆச்சுன்னா இதை நம்ம எப்படி போடுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ இப்படி வந்துச்சுன்னா இங்கே 2 வருது இல்லையா, அப்போது 1 2 3. அதே மாதிரி இங்கேருந்து இப்படி 2 வருது. ஸோ 1 2 3. இப்போ 2 சைடு ரைட் லெஃப்ட் 2 சைடுமே ஈக்குவலாக இருக்குது. 3 3 அப்படி இருக்குது. இந்த மாதிரி சம்ஸ் கேட்டாங்கன்னா எப்படி போடணுன்னா அந்த 3ங்கிற நம்பரை போட்டு இதை அப்படியே க்யூப் பண்ணிடணும். ஓகேங்களா, இதை அப்படியே அந்த நம்பரை போட்டு க்யூப் பண்ணிடணும். ஸோ இதுமோட ஆன்சர். இதில் எவ்வளோ ட்ரையாங்கிள்ஸ் இருக்குன்னா 3 க்யூப் வந்து 27 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. இப்போ அதுவே இந்த மாதிரி இப்போது இங்கிருந்து 3 லைன் வருது. இதே இந்த சைடு இருந்து 2 தான் வருது. இதை எப்படி போடலாம் அப்படின்னா 1 2 3 4ன்னு வச்சுக்கோங்க. 1 2 3. ஓகேங்களா, இப்போது இந்த மாதிரி வந்துச்சுன்னா என்ன பண்ணால் இந்த 2ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா, 4 × 3. நெக்ஸ்ட்டு இங்கே அடுத்தது என்ன பண்ணால் இந்த 2ஐயும் ப்ளஸ் பண்ணணும். 4 + 3 எவ்வளோ வருது? 7. இந்த 7 டிவைடட் பை 2. ஃபார்முலா அதுதான், லாஜிக் வந்து அதுதான். இப்படி இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு 2ஐயும் மல்டிப்ளிகேஷனில் போட்டுட்டு 2 நம்பரையும் ப்ளஸ் பண்ணி டிவைடட் பை 2. அவ்வளோதான், இதை அப்படியே போட்டுடலாம். 7/2. ஓகேங்களா, இந்த 7/2வை இதோட மல்டிப்ளை பண்ணணும். 2 2 கேன்சல். இது செகண்ட் டேபிளில் 2 டைம்ஸ். ஓகேங்களா, இந்த 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். அவ்வளோ. ஓகேங்களா, 7 3s are 21 × 2. ஸோ இதில் எவ்வளோ ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது? 42 ட்ரையாங்கிள்ஸ். இந்த மாதிரி கேட்டால் சிம்பிளாக இதை போட்டு க்யூப் பண்ணி ஆன்சர் எழுதிடணும். இதே இப்படி கேட்டால் ஃபஸ்ட்டு இந்த 2ஐயும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் இந்த 2ஐயும் ப்ளஸ் பண்ணி அந்த வர்ற ஆன்சரை டிவைடட் பை 2 அதை போட்டு கேன்சல் பண்ணிங்கன்னா எவ்வளோன்னு கிடச்சிடும். ஓகேங்களா, இது எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் மேக்ஸில் கேட்ட கொஷின்ஸ் தான்.